துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பாடுங்க சேர்ந்து. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர். இந்த உலகையாலும் தெய்வம் நீரே, இந்த உலகையாலும் தெய்வம் நீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. சேர்ந்து பாடுவோமா எல்லாரும்? ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை மாற்றிக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகளாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா. சேர்ந்து பாடுங்க. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பாடுங்க. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வுதோறும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும்
நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் ஊழியம் செய்த நாட்களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வந்து விடாப்பிடியாக அவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சித்து பல தடைகள் மத்தியிலே இயேசு அவளுடைய விசுவாசத்தை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார். அந்நேரமே அவளுடைய மகள் சொஸ்தமானாள். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தில், அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்க வேண்டும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களில் பலத்த கிரியைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பித்து பிதாவினுடைய நாமத்திற்கு மகிமையாக வல்லமையாய் செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 அப்படி சொல்கிறது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்திலே வந்து, இயேசுவே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் இறங்க வேண்டும் என்று கேட்டபொழுது ஆண்டவருடைய அற்புதமான கரம், வார்த்தை, அவளுக்குள் இருந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக சுகத்தை அந்த மகளுக்கு கட்டளையிட்டது மட்டுமல்லாமல் அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பார்த்து பாராட்டி அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்திலும் வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. அல்லேலூயா. பலவிதமான போராட்டத்திலும், சஞ்சலத்திலும், வேதனையிலும், தத்தளிப்பிலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு நேரே என்ன வார்த்தை வரப்போகிறது என்று காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 37:4 வாசித்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 10:24 சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிற மன விருப்பத்தை நிறைவேற்றுவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். உன் விசுவாசம் பெரிது என்று பாராட்டினார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் விசுவாசத்தை காண்கிறவராக, விரும்புகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 12:1 சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It is impossible to please the God without faith என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை நம்முடைய இருதயத்திலே கை கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை காண்கிறவராக காணப்படுகிறார். யோவான் 20:27 வாசித்து பாருங்கள். தோமாவை பார்த்து இயேசு சொன்னார், நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீ அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னாரே. இந்த காலவிடையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, விசுவாசியுங்கள். கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
கர்த்தர் என் மகளின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், கர்த்தர் என் மகனின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசியுங்கள். என்னுடைய பிசினஸ்ல, நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசியுங்கள். நிச்சயம் உங்களுடைய விசுவாசத்தை காண்கிறவர், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி ஆக கடவது என்று ஆச்சரியப்பட்டு ஆசீர்வதித்தது போல உங்களுடைய விசுவாசம் கனப்படுத்தப்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த காலை வேளையில, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்று ஆண்டவர் அவளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பெரிய விசுவாசம். அந்த கானானிய ஸ்திரீயிலே காணப்பட்ட 4 விசுவாசத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, கூப்பிடுகிற விசுவாசம். நம்பர் 2, பின்தொடர்கிற விசுவாசம். நம்பர் 3, பணிந்து கொள்கிற விசுவாசம். நம்பர் 4, தாழ்த்துகிற விசுவாசம். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. அல்லேலூயா. நம்பர் 1, கூப்பிடுகிற விசுவாசம். மத்தேயு 15:22 நாம் வாசித்தோம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் மகளுக்கு இரங்கும் என்றல்ல, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆகவே தான் சொன்னேன், என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு கூப்பிடுகிற விசுவாசம். இயேசுவை நோக்கி யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிட்டார்களோ, கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை கேட்டு அதே இடத்தில் நின்று அவர்களுக்கு அற்புதத்தை செய்தவர் நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து. இந்த காலவெளியிலே நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்திலே, எப்படிப்பட்ட வேதனையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் உங்களுக்குள் வாசம் செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறாரே. இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். 145 சங்கீதம் 18 வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், இந்த காலை நேரத்திலே பலவிதமான இக்கட்டிலே சிக்கிக் கொண்டு வார்த்தைகளை வெளியே சொல்ல முடியாமல் உள்ளத்திலே வைத்து மனம் புழுங்கி அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன்னுடைய கூப்பிடுதலை கேட்கிறவராயிருக்கிறார். கூப்பிடுகிற விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும், அற்புதம் நடக்கும். 147 சங்கீதம் 9 வசனம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்கிறவர் ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் விடுதலையை தருகிறவர். 27 சங்கீதம் 8 வசனத்திலே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற உங்களுக்கு விடுதலை தருவதற்கு நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, பின்தொடர்கிற விசுவாசம் என்று சொன்னேன். மத்தேயு 15:23 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ, ஒரு புறஜாதி ஸ்திரீ, இயேசுவை நம்பி, இயேசுவை தேடி விசுவாசத்தோடு, என் மகள் பிசாசுனுடைய வேதனையிலே சிக்கி கொண்டிருக்கிற என் மகளுக்கு இயேசுதான் விடுதலை கொடுக்க முடியும் என்று இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பாருங்கள், அவள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தாளாம். எவ்வளவு நேரம் கூப்பிட்டிருப்பாள் என்று எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று எனக்கு தெரிகிறது, சீஷர்கள் எரிச்சல் அடைகிற அளவிற்கு இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, இந்த பெண்மணியை, இந்த ஸ்திரீயை அனுப்பிவிடுவள், இவள் நம்மை தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே. பாருங்கள், அந்த ஸ்திரீயினிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் விடாப்பிடியான விசுவாசம். ஆகவே தான் பின்தொடர்ந்து வந்து
123 சங்கீதம் 2ஆம் வசனம், வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கரத்தை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். விடாப்பிடியாக அவளுக்குள் காணப்பட்ட விடாப்பிடியான விசுவாசத்தை காட்டுகிறது. ஆகவேதான் என்னுடைய செய்தியின் 2வது தலைப்பு பின்தொடர்கிற விசுவாசம் என்று உங்களுக்கு சொன்னேன். யோபுவினிடத்திலே காணப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசம் பாருங்கள். யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எத்தனை அற்புதமான விசுவாசம் பாருங்கள். என்னை கொன்று போட்டாலும் அவரை மட்டும் தான் நம்புவேன். அப்படித்தான் இந்த கானானிய ஸ்திரீ பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாள். ஆதியாகமம் 32:26 தனக்கு ஒரு இக்கட்டு நேரிட்ட பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று போராடி ஜெபித்த யாக்கோபை போல, பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று பின்தொடர்கிற தொடர்ச்சியான விடாப்பிடியான விசுவாசம் யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்கிற பெயராய் மாற்றிற்றே. அல்லேலூயா. இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பக்கூடாதா? சீஷர்கள் எரிச்சல் அடைகிற அளவிற்கு அவள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாள். ஆமென். தானியேல் 3:17 ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவியாமற் போனாலும் நீ நிறுத்தின பொற்சலையை நாங்கள் வணங்குவதில்லை. பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவித்து காப்பார். ஒருவேளை தப்புவியாமற் போனாலும் அவரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். எத்தனை விடாப்பிடியான விசுவாசம் இந்த கானானிய ஸ்திரீ இடத்துல காணப்பட்ட விசுவாசத்தினுடைய 2வது தன்மை, பின்தொடர்கிற விசுவாசம் அவளுக்குள் காணப்பட்டது. அல்லேலூயா. 3வது என்னுடைய செய்தியினுடைய 3வது தலைப்பு பணிந்து கொள்கிற விசுவாசம். மத்தேயு 15:25 வாசிக்கிறேன். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பணிந்து கொண்டாள். சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இயேசுவே இவளை அனுப்பிவிடக் கூடாதா, நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாளே, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாளே. அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? காணாமற் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்காக தான் நான் வந்தேனே அன்றி மற்றபடி வேறு வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்திரீ பாருங்கள், இயேசுவினிடத்தில் வந்து பணிந்து கொண்டு, ஆமென், வேண்டா வெறுப்போடு அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனநிலை இல்லாதது போல இயேசு காணப்பட்டாலும், ஆனால் அவள் வந்து பணிந்து கொண்டாளாம். இது எதை காட்டுகிறது? இயேசுவே, உம்மை விட்டால் எனக்கு வேறு யார் உண்டு? நீர் எனக்கு உதவி செய்யாவிடில் வேறு யார் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய முடியும்? அல்லேலூயா. இந்த காலை வேளையில பலவிதமான இக்கட்டுகளிலும் வேதனைகளிலும் சஞ்சலத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் எனக்கு உதவி செய்யாத பட்சத்தில் யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? மலை போல ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று திணறிக் கொண்டிருக்கிறீர்கள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற தன்னுடைய மகளை பார்க்க முடியாமல் இயேசுவை தேடி வந்து, இயேசு கூப்பிட்ட யாவருக்கும் நின்று உடனே பதில் சொல்லுகிறவர், தனக்கு பதில் சொல்ல அற்புதம் செய்ய விரும்பாதவர் போல் அவர் போய்கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட அவள் வந்து இயேசுவை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில வேலை ஸ்தலத்திலே பலவிதமான பிரச்சனை போராட்டத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஊழிய பாதையிலே இந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமா வேண்டாமா, ஐயோ எனக்கு இருக்கிற இந்த நெருக்கடிகள் வேதனைகள் தேவையில்லாத வீண்பழிகள், இந்த ஊழியத்தை விட்டுவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம் சமபூமியாவாய். அபிஷேகிக்கப்பட்ட செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதம் நிற்க முடியாது. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். தைரியத்தோடு
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலத்தை சார்ந்து, கிருபையை சார்ந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதையிலே ஓடுங்கள், சோர்ந்து போகாமல் ஓடுங்கள். உங்களை நடத்துகிறவர் அற்புதமான காரியங்களை செய்வார். நமக்குள்ளே காணப்பட வேண்டிய விசுவாசம் பணிந்து கொள்கிற விசுவாசம். இயேசுவே, உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று அவரை பணிந்து கொண்டு பாருங்கள். 73ஆம் சங்கீதத்தினுடைய 25ஆம் வசனத்தில் சங்கீதக்காரராகிய ஆசாப் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. எத்தனை அற்புதமான பணிந்து கொள்கிற விசுவாசம் பாருங்கள். அந்த கானானிய ஸ்திரீயை உதறி தள்ளுவது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதறி தள்ளுவது போல, வேண்டா வெறுப்பை போல பதில் சொன்னாலும் அவள் வந்து இயேசுவுக்கு முன்பதாக பணிந்து கொண்டாள். இயேசுவே, உம்மை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி இயேசுவை பணிந்து கொண்டாள். இந்த காலை வேளையில ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது என்று அவளுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை அட்மயர் பண்ணது போல உங்களுக்குள் காணப்படுகிற விசுவாசம் பெருகுவதாக. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டது போல விசுவாசத்தை பெருக செய்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். 4வது விசுவாசம் பாருங்கள். மத்தேயு 15:27 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். She said, Yes, Lord, yet even the dogs eat the crumbs that fall from their master's table. பாருங்கள், இயேசுவினிடத்தில் வந்து பணிந்து கொண்ட பொழுது இயேசு சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இயேசு சொன்ன உடனே என் மகளுக்கு இறங்கும் என்று கேட்டாள். பிள்ளைகளின் அப்பம் தெய்வீக சுகம், என்னுடைய கரத்திலிருந்து புறப்படுகிற சுகம் என்பது பிள்ளைகளின் அப்பம். அதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நான் போட விரும்பவில்லை. அவளுடைய மகளுக்காக வந்து நின்றால், நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல, மகளுக்கு. மகள் நாய்க்குட்டினா அவள் யார்? நாய் என்று அர்த்தப்படுகிறதே. நம்மளா இருந்தா, நானா இருந்தா நமக்கு சுருன்னு கோபம் வந்திருக்கும். அவன் நீரும் தேவையில்லை, நம்முடைய சுகமும் தேவையில்லைன்னு எழுந்து போயிருந்திருப்போம் ஒருவேளை. ஆனால் பாருங்கள், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்ன பொழுது அவள் சொன்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். 27ஆம் வசனத்தில் வாசித்தோமே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய் குட்டிகள் தங்கள் மேஜைகளின் எஜமான்களில் இருந்து விழுகிற வேஸ்ட் எல்லாம் தின்னுமே. தன்னை எப்படி தாழ்த்துகிறாள் பாருங்கள். ஆகவேதான் சொன்னேன், என்னுடைய செய்தி 4வது தலைப்பு தாழ்த்துகிற விசுவாசம். ஆமென். மெய்தான் ஆண்டவரே, எஜமான்களுடைய மேஜைகளில் இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுகிறது தானே நாய்க்குட்டிகளுக்கு வேலை. நான் ஒரு நாய்க்குட்டி தான், இருக்கட்டும். ஆனாலும் உம்முடைய கரத்தில் இருக்கிற அற்புதம் இன்றைக்கு எனக்கு தேவை. உம்முடைய கரத்தில் அற்புதம் உண்டு. நீர் இயேசு என்கிற நாமத்தினாலே நீர் எந்த அற்புதத்தையும் செய்ய உம்மாலே முடியும். அவளுக்குள் காணப்பட்ட விசுவாசத்தை பாருங்கள். தாழ்த்துகிற விசுவாசம் அவளுக்குள் காணப்பட்டது. ஆமென். தாழ்த்தினால் யாக்கோபு 4:10 சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மை படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். 1 பேதுரு 5:5 சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். மீகா 6:8 பாருங்கள், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை, தன்னை தாழ்த்துகிற விசுவாசம். தாழ்த்துகிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துகிறீர்களா? உங்களுடைய விசுவாசம் தாழ்த்துகிற விசுவாசமாக இருக்கிறதா? இயேசுவே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவளுக்குள் காணப்பட்ட விசுவாசம். இத்தனைக்கும் அவள் ஒரு புறஜாதி. விசுவாசத்தை எங்கெல்லாம் கர்த்தர் பார்த்தாலும் அங்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நானும் உன்னிடத்தில் வருவதற்கு பாத்திரனாக எண்ணப்படவில்லை.
இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன பொழுது இயேசு திரும்பி பார்த்து, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று அப்ரிஷியேட் பண்ணாரே. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது என்று அப்ரிஷியேட் பண்ணாரே. அதே நேரத்தில் விசுவாசம் காணப்படாத இடத்திலே கடிந்து கொண்டாரே. சீஷர்களை பல முறை இயேசு கடிந்து கொண்டதற்கு ஒரே காரணம், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, ஏதுவரைக்கும் நான் உன்னிடத்திலே பொறுமையாயிருப்பேன். இந்த காலவேளையில அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான இக்கட்டுகளில் வேதனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தீர்வு நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதவர்களா கூட இருக்கலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துல நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வம் உங்க வாழ்க்கையினுடைய இக்கட்டுக்கு அற்புதத்தை செய்கிறவர் இயேசு. இயேசுன்னு கூப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உன் விசுவாசம் பெரிது என்று ஆச்சரியப்பட்டார். காரணம், அது கூப்பிடுகிற விசுவாசம், அது பின்தொடர்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதமான கிருபைகளை செய்வார். கூப்பிடுகிற விசுவாசம், பின்தொடர்கிற விசுவாசம், பணிந்து கொள்கிற விசுவாசம், தாழ்த்துகிற விசுவாசம். உன் விசுவாசம் பெரிது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாரானால், அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானது போல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசு மட்டும்தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியிலே உம்முடைய சமூகத்திற்கு நேராக தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. விசுவாசத்தை பார்க்கிறவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து வாழ்க்கையில் காணப்படுகிற இருள்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஒரு அற்புதத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் ஸ்க்ரீனில் கீழே மாவட்டங்கள் தோறும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தொலைபேசி எண்கள், அலைபேசி எண்கள் இருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி இன்னும் அதிகமாய் சொல்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம், CA மாணவர்கள் ஊழியம், SFC ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூரண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.